எப்பவுமே நான் ஒரு சந்தேகம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம் நாங்க ம், எல்லாருமே. ம், இப்போ சந்தேகம்லாம் எதுவும் இல்ல. ம், உங்கள பத்தின ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, எல்லாரும் ம், தெரிஞ்சுக்கட்டும்ன்றதுக்காக ம். ஒரு கேள்வி. சரி. என்னன்னா, இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள இப்ப நீங்க நெறைய படிச்சு, நெறைய விஷயங்கள் அதுல நட்சத்திரங்களோட தொடர்பு படுத்தி, கிரகங்களோட தொடர்பு படுத்தி, ம், நெறைய விஷயங்களுக்கான வாழ்க்கை தேவைக்கான விஷயங்கள தொடர்பு படுத்தி, அந்த பாடல்கள்லாம் சொல்றீங்க. ம். இப்படி சொல்றதுக்கு கண்டிப்பா அந்த அபிராமி அந்தாதி பாடல்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது நெருங்கிய தொடர்பு இல்ல உங்க வாழ்க்கையில ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நிச்சயமா. நடந்திருக்கு? இதுல 200% வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கு. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நாம எடுத்தோமா, கவுத்தோமான்னு அத தொடர்புபடுத்தி, ஆழ்ந்து அனுபவிக்காம, இல்ல ஆராய்ச்சி பண்ணாம சொல்ல முடியாது. அப்படி சொல்றதா இருந்தா, அது பொய் புரட்டா தான் இருக்கும். ஏதோ மேலோட்டமா நம்ம பப்ளிசிட்டிக்காக பண்ற மாரி ஆயிரும். நம்ம அந்த மாரி நோக்கத்துல இத செய்யல. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, சரியா அந்த ஒரு 20 வயதுல, நான் மிகப்பெரிய ஒரு கண்டத்துக்கு ஆளாகுறேன். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 6, 7 ஆண்டுகள்ல நான் முதல் 2 ஆண்டுகள், 20 வயசு நம்ம எடுத்துக்குவோம். 20ல 22 வயசு வரைக்கும் நான் பெட்ல தான் இருக்கேன். பெட்ல தான் சாப்பாடு, பெட்ல தான் எல்லாமே. அதாவது 1 பாத்ரூம், 2 பாத்ரூம் 1, 2 கழிக்கிறது எல்லாமே படுக்கையில தான் கழிகிற சூழ்நிலை. என்ன தாய், தகப்பன், சகோதரன் எல்லாரும் தான் 3 பேரும் தான் பக்கத்துல இருந்து என்னைய காப்பாத்துனாங்க, கவனிச்சாங்க, தேத்தி கொண்டு வந்தாங்க. அதுல நான் தனிப்பட்ட முறையில எனக்கு பக்கத்துல இருக்கிற புத்தகங்கள் தான் எனக்கு அன்னைக்கு எல்லாமே கிடைச்சது. எனக்கு அறிவு தேனி போட்டது எல்லாமே நான் படித்த புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்கள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு. அப்படி நான் படித்த விஷயங்கள்ல ஜோதிட புத்தகங்களும், எண்ஜோதிட புத்தகங்களும் தான் எனக்கு இன்னைக்கு வாழ்வியல் ஆதாரமா சோறு போட்டுட்டு இருக்கு. அதையும் தாண்டி எனக்கு சிறு வயதிலிருந்தே ஓரளவு இந்த ஆன்மீக பின்னணி, இந்த பக்தி அப்படிங்கிறது அடிப்படையா கொஞ்சமா நமக்கு விதைக்கப்பட்டிருந்ததுனால, நம்ம ஒரு சூழல்ல இருக்கும்பொழுது இந்த மாரி ஆன்மீக தேடல் நமக்கு வருது. அந்த படுக்கையில இருக்கிற காலகட்டங்கள். அப்போ அலமாரில இருந்து நான் ஒரு புத்தகத்த எடுக்கிறேன். சின்னதா ஒரு புத்தகம். எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு 50, 60 பேஜ் தான் இருக்கலாம். பக்கங்கள் தான் இருக்கும். அபிராமி அந்தாதின்னு போட்டு ஒரு புத்தகம். அப்பவுமே பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பழமையா இருக்கும். பழைய புத்தகம். எங்க அப்பா வாங்கி வச்சிருந்திருக்காரு. எப்போ வாங்குனாருன்னு தெரியல. வாங்கி வச்சிருக்காரு. அந்த புத்தகத்த எடுத்து நான் படிக்கிறேன். அதுல என்னென்ன இருந்துச்சு சொல்லிடுறேன். 100 அபிராமி அந்தாதி பாடல் இருக்கும். அதுக்கு பின்னாடி மிருத்யுஞ்சய மந்திரம். மார்க்கண்டேயனுடைய அந்த மிருத்யுஞ்சய மகா மந்திரம் இருக்கும். அந்த 16 பாடல்கள் நினைக்கிறேன். அந்த 16 பாடல் இருக்கும். கடைசியில மிருத்யுஞ்சய மகா எந்திரம் இருக்கும். நான் விளையாட்டா தான் என்ன பண்ணேன்னா, அப்ப நம்ம ஒரு மோசமான நிலையில இருக்கிறோம். ஒரு கண்டத்துல இருக்கிறோம். இதுல நம்ம தேறி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மிருத்யுஞ்சய மகா மந்திரத்தையும், அபிராமி அந்தாதி அந்த 100 பாடல்களையும் தான் கிட்டத்தட்ட நான் ஒரு 4, 5 ஆண்டுகள் தொடர்ச்சியா நான் படிச்சிருப்பேன். மோசமான ஒரு காலகட்டத்துல. படுக்கையில இருந்த என்ன தேத்தி கொண்டு வந்தது அந்த அபிராமி அந்தாதி 100 பாடல்களும், அந்த மிருத்யுஞ்சய மகா மந்திரங்கள் மார்க்கண்டேயர் அருளியது. அந்த மொத நான் வாழ்க்கையில் வரைந்த எந்திரம், ஒரு வெள்ள பேப்பர்ல சாதாரண ஒரு சிவப்பு கலர் பேனா வச்சு நான் முதல் வரைந்த எந்திரம் மிருத்யுஞ்சய மகா எந்திரம். பேப்பர்ல தான் வரைஞ்சு வச்சிருந்தேன் என்னுடைய நம்பிக்கை. அது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு குடுத்துச்சு. இது என் வாழ்க்கையில அபிராமி அந்தாதி பத்தி நான் இத்தனை வருடங்கள் கழித்து 20 வயசு பார்த்துப்போம். 20 வயசு எங்க இருக்கு? இப்ப நான் 42 வயசு, 43 வயசுல இருக்கிறேன். இப்போ அத பத்தி நான் என்னுடைய அனுபவத்தையும், நான் இத ஜோதிடத்தோட தொடர்புபடுத்தி பேசுறதுக்கும் இதுதான் முக்கிய காரணம். அதனால அபிராமி அந்தாதி என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதோ ஒரு தற்செயலா எடுத்து மத்தவங்களுக்கு சொன்ன விஷயம் கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நெருங்கிய தொடர்புல இருக்கு. என்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்த மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக நான் அபிராமி அந்தாதியை நான் சொல்லுவேன். இதுதான் முக்கியமான ஒரு அடையாளம். உங்களுக்கு மட்டும் இல்ல. ம், இன்னும் நெறைய பேருக்கு இது ஒரு சில அபிராமி அந்தாதின்றது அந்தாதி பாடல்கள்ன்றது ம். நெறைய அனுபவங்கள குடுத்திருக்கும். அந்த ஆமா. மாதிரி உங்ககிட்ட எந்த கிளையண்டாவது வந்திருக்காங்களா? அதாவது இப்போ இத பத்தி நம்ம வீடியோஸ் நெறைய இப்ப போட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? இந்த வீடியோ இப்ப நெறைய பேருக்கு மத்தியில போய் சேர்ந்திருக்கு. எனக்கு ஆச்சரியமான விஷயம்னு கேட்டா, நெறைய நபர்கள் WhatsAppல செய்தி அனுப்பி, அவங்களுடைய அனுபவத்த சொல்றாங்க. எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்குள்ளேயும், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களுமே பார்த்தீங்கன்னா, தொடர்பு கொண்டு, நாங்க ரொம்ப வருஷமா அபிராமி அந்தாதி படிக்கிறோம். இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஜோதிடம், கிரகம், நட்சத்திரம் இது தொடர்பா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு இன்னும் ஊக்கத்த குடுக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு அவங்க மனசார வாழ்த்துறாங்க. அதுவும் நாம இப்போ மனைவி, குழந்தைகளோட இத எடுத்து சொல்றப்ப மக்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஊக்கம், நம்பிக்கை குடுத்திருக்குன்னு பாராட்டுறாங்க. எல்லா பாராட்டுகளும், புகழும் இத எழுதின அபிராமி பட்டருக்கு தான் நம்ம குடுக்கணும். அதனால அவர் தான் இதுக்கெல்லாம் குரு. அந்த அன்னையின் கருணை எனக்கும் கிடைக்கட்டும். என்னை கருவியா வச்சு யாரெல்லாம் இத கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, இனிமே கேட்க போறாங்களோ, படிக்க போறாங்களோ அத்தனை பேருக்கும் அபிராமி என்னை அருள் பாலிக்கட்டும். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். நேத்து கூட வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புனாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஒரு அம்மா அனுப்பியிருந்தாங்க. அவங்களுடைய மகனுக்கு திருமணத்துக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு அவர் ஜாதகத்தை அனுப்பி எனக்கு எந்த பாடல் படிச்சா என் மகனுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் கேட்டா,
அந்த ஜாதகம் பிறந்தது பாத்தீங்கன்னா 7/10/2000 அந்த ஜாதகர் பிறந்திருக்காரு. அப்போ பிறந்த 1 வருஷத்துலயே அல்லது 5 வருஷத்துக்குள்ள ஜாதகம் எழுதியிருப்பாங்க. அப்போ ஒரு ஜோதிடர் அது வந்து ஜாதகத்தை எழுதி கொடுத்திருக்காரு. அந்த ஜாதக புத்தகத்தை அப்படியே அந்த ஜாதக கட்டம் பிறந்த குறிப்பு இருக்கும்போது அதை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுல நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட நெகிழ்ந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதுல சரி அபிராமவல்லி துணை அப்படின்னு அந்த ஜோதிடர் எழுதியிருக்காரு. இப்போ 2000 பிறந்த ஒரு பையன் ஜாதகத்துக்கு இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அவங்க அபிராமி அந்தாதி பாடல் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. நாம இன்னைக்கு அபிராமி அந்தாதியை பத்தி ஜோதிடத்தை தொடர்புபடுத்தி நிறைய பதிவுகள் பண்றோம். இது அவங்க பார்வைக்கு போயிருக்கு. அவங்க மூலமா இப்ப நமக்கு கிடைக்கிற இந்த பதில், அந்த அபிராமி அன்னை நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம விருப்பப்படி செய்யற விஷயம் கிடையாது. அன்னையினுடைய கருணையினால நாம இப்படி எல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இதை பத்தி அப்படின்னு நான் வந்து உணர்ற விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது. ஏன்னா அங்கேயே அபிராமவல்லி துணையா இருக்காங்க. நாம இப்ப வந்து ஒரு நடுவுல ஒரு இடைத்தரகர் மாதிரி ஒரு கடமையை செய்ய போறோம். இவங்களுக்கு ஒரு வழியை காட்ட போறோம். ஏற்கனவே அங்க அபிராமி அந்தாதி ஒரு தொடர்புல வந்துருச்சு. இவங்களுக்கு இப்ப நம்ம வந்து பாடல் சொல்ல போறோம். இது வந்து அம்பாளுடைய ஒரு திருவிளையாடல தான் நான் பாக்குறேன். நாம வந்து இதை வெளிப்படையாவே இந்த ரீல்ஸ்ல நம்ம சொல்லிடுவோம். இப்போ அந்த பையனுடைய ஜாதகத்துல 7/10/2000 அந்த பையன் பிறந்திருக்கா. ராத்திரி 7:45 சென்னையில பிறந்தா ஜாதகம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த பையன் ஜாதகத்துல 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன் விசாக நட்சத்திரத்துல இருக்கிறார். அந்த விசாக நட்சத்திரத்துக்கு எந்த பாடல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த பாடலை நம்ம வந்து பாடல் என்னோட வந்து இந்த வீடியோக்கு கீழே நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? அந்த பாடலை அவருடைய மகன் அன்றாடம் படிக்கட்டும், அவருக்கு சீக்கிரம் நல்ல திருமண வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துவோம். எல்லாம் அபிராமி அன்னையுடைய கருணை தான். நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது.